ஹலோ ரம்யா, ம். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கோவக்காய் பொரிச்சிட்டு இருக்கேன். இன்னும் இவ்வளோ கோவக்காய் பொரிக்கிறியா? ஆமாம், காலையில் டைமே பத்த மாட்டேங்குது. இதை காயவாவது நறுக்கி கொடுத்துருக்கோம், நறுக்கும் கொடுக்கல. அப்புறம் கோவம் வராமல் என்ன பண்ணும்? அப்படியா? ஆமாம், இப்போ டைமே இல்லைங்க. பாப்பாவே நேரு போயிடுச்சு. இப்போ சாப்பாடு வேறு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். அப்போ அதுக்கு டைம் இருக்கா? எதுக்கு கொண்டு வேறு இடத்துல கொடுத்துட்டு வர்றதுக்கு? கொடுக்குறதுலாம் டைம் இருக்கு. டைமே இல்லைன்னா நம்ம தான் வெள்ளனை எழுந்திரிச்சு சமைக்கணும். அதெல்லாம் டைம் இல்லை, டைம்லாம் போகுது. டைமே பத்த மாட்டேதுங்க சமையல் பண்ணுறது. ஆனால் இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறது 4 மணிக்கு. இந்த கோவங்க அந்த மாதிரிலாம் நறுக்கணும்னா லேட் ஆகிடுது. அது கோவக்காய் எப்படி வேணால் நறுக்கலாங்க. நீங்கள் அது கரெக்டாக அந்த கிராம் வச்சு போட்டு வெயிட் போட்டு நறுக்குனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்துடுங்க, கொஞ்சம் அந்த லாங்கில் வச்சுருக்காங்க. முன்னாடி வாங்க, இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால தான் கோபமாக இருக்கேன். யாரும் இது பண்ணாதீங்க. யார் மேலே கோபம்னா என் வீட்டுக்காரர் மேலே தான் கோபம். மசாலாலாம் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த சின்ன பாப்பா இந்த பொரிச்சது தான் கேட்குது. எப்போ பார்த்தாலும் பொரிச்சது தான் கேட்குது. பொரிச்ச ஐட்டம் கம்மி பண்ணலான்னா அந்த சின்ன பிள்ளை கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாமா? நம்ம சமையல் வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் லாங் வீடியோ போடுவேன். என்றைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ரீச் ஆகுதோ அன்னைக்கு தான் லாங் வீடியோ. என் வீட்டுக்காரரை வச்சு கும்மி வீடியோ போடுறேன். சரியாவா? ஆல்ரெடி கும்பின மாதிரி தான் இருக்குது. என்ன கும்ப போகிறீங்களா? ஆமாம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கோவக்காய் பொரியல். பக்கத்தில் இருக்காங்க, கோவக்காய் சில்லி பொரிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பரட்டி வச்சுருக்காங்க. அதுவும் காயை நறுக்கி. அதுக்கப்புறம் பருப்பு வச்சுருக்கேங்க. உப்பு பருப்பு மாதிரி வச்சுருக்கேன். பருப்பு. அதுக்கப்புறம் பருப்பு இருந்தால் ரசம் இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். அதனால் ரசம். அதுக்கப்புறம் சுட சாப்பாடு கேட்பாங்க. எல்லாம் சுடவே ஆக்குவாங்க, ஆடிப்போயே ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் பொரிச்சிட்ருக்கேன். என்ன ஒரு சிக்கல்னா, பெரிய பாப்பாவுக்கு காலையில் ஸ்கூல் வைக்கிறாங்க, சின்ன பாப்பாவுக்கு மத்தியானம் ஸ்கூல் வைக்கிறாங்க. நான் ஒரு வழி ஆயிடுவேன் 1 மாதத்தில். எதுப்பா வைக்க பார்க்குறீங்க? ஒரு வழி ஆயிடுவேன் நான் 1 மாதத்தில். பாப்பாவுக்கு 1 மணிக்கு ஸ்கூலு, இதுக்கு 7 மணிக்கு ஸ்கூலு, 6:30க்கு ஸ்கூலு. ஸோ இதில் என்னத்தையும் கண்ட உனக்கு தானே ஃப்ரீயாக இருக்கும். காலையில் எழுந்துச்சு அந்த பிள்ளைய சாப்பாடு வெள்ளனா செஞ்சிடுற, அந்த பிள்ளை அனுப்பி விட்டுற. பெரிய பாப்பாவை, சின்ன பாப்பா மத்தியானம் தான் அனுப்புகிறேன். ஜாலியாக தானே இருக்கும். அது ஒரே தான் அனுப்பிட்டா அது ஒரு இதாக இருக்குது, ரிலாக்ஸ் ஆகிடுமா? இது காலையில் அது மத்தியானம் சொல்லும்போது மண்டையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி. என்ன ரிலாக்ஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. ரிலாக்ஸ்